ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எக்ஸலில் சூஸ் அப்படின்ற ஒரு ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, ஒரு லிஸ்ட்டு, ஒரு சின்ன லிஸ்ட்டு இல்லை பெரிய லிஸ்ட்டில் இருந்து ஒரு டேட்டாவை வெளியே எடுத்துகிட்டு வரும். நம்ம மென்ஷன் பண்ணுற இண்டெக்ஸ் நம்பரை பேஸ் பண்ணி அதோட சின்டாக்ஸ் பாருங்கள். ஈக்குவல் டு சூஸ் ஆஃப் இண்டெக்ஸ் கமா வேல்யூ 1 கமா வேல்யூ 2 கமா. ஸோ இது மாதிரி எத்தனை வேல்யூஸ் வேணாலும் நம்ம கமா செப்பரேஷனில் கொடுக்கலாம். எப்போவுமே ஒரு ஃபார்முலாவில் லாஸ்ட்டில் கமா வந்ததுன்னா அது இன்ஃபினிட் வேல்யூஸ், அன்லிமிட்டெட் இன்புட்ஸ். ஓகேவா? சூஸஸ் எ வேல்யூ ஃப்ரம் த லிஸ்ட் பேஸ்ட் ஆன் த கிவன் இண்டெக்ஸ் நம்பர். அதாவது இந்த வேல்யூ என்கிட்ட ஒரு 5 வேல்யூ நான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வேல்யூவோட இண்டெக்ஸ் 1, செகண்ட் வேல்யூவோட இண்டெக்ஸ் 2, தேர்ட் வேல்யூ 3. ஸோ இந்த மாதிரி வரும். ஈக்குவல் டு சூஸ் ஆஃப் 3 கமா, நான் ஒரு 5 வேல்யூ கமா வச்சு கொடுக்குறேன் அப்படின்னா, ஸோ இந்த லிஸ்ட்டில் மூணாவதாக எந்த வேல்யூ வருதோ அது அவுட்புட்டாக வரும். சரியா? ஸோ இதை ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளில் பார்ப்போம். ஸோ கூகுள் ப்ளே ஸ்டோரில் சில ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணும்போது அதோட ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ரேட்டிங்ஸ் 1னா ஓகே, 2 குட்டு, 3னா நைஸ், 4 சூப்பர், 5 ஆவ்சம். அதாவது அந்த ஆப்புக்கு டவுன்லோட் பண்ண யூசர் கொடுத்த ஸ்டார் ரேட்டிங்ஸ் மட்டும் டைப் பண்ண உடனே அதோட ரேட்டிங்ஸ் என்னன்றது வரணும். எத்தனை ஸ்டார்ஸ் கொடுத்தாங்கன்றதோட ரேட்டிங்ஸ் வரணும். ஸோ இங்கே நான் 4ன்னு கொடுத்த உடனே சூப்பர் அப்படின்னு வருது. ஸோ இங்கே நான் ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கேன். எதுக்கு 2 ரேட்டிங்ஸ் காலம் போட்டிருக்கேன் அப்படின்னா, ஸோ இந்த ரேட்டிங்ஸ் காலமில் இருக்கிறதும் சூஸ் ஃபார்முலா தான், இதுவும் சூஸ் ஃபார்முலா தான். ஜென்ரலாக நம்ம சூஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணாமலே இங்கே என்ன ஸ்டார்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற ரேட்டிங்ஸ் எடுக்கலாம். எப்படின்னா இங்கே VLOOKUP யூஸ் பண்ணி போடலாம். VLOOKUP யூஸ் பண்ணி போடும்போது கண்டிப்பாக சப்டேபிள் இருந்தே ஆகணும். சப்டேபிள் இல்லாமல் போட முடியாது. இன்னொன்று 2 தடவை VLOOKUP போடணும். சரி, அது மாதிரி சில டிஃபிகல்ட்டிஸ்லாம் இருக்குது. ஸோ சூஸ் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ 2 இன்புட் மாதிரி இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள் என்ன ஃபார்முலா போட்டிருக்கேன் அப்படின்னா, ஈக்குவல் டு சூஸ் ஆஃப் B7 கொடுக்குற வேல்யூவை நான் இண்டெக்ஸ் வேல்யூவாக எடுக்கிறேன். ஓகே, குட், நைஸ், சூப்பர், ஆவ்சம் இப்படின்னு டேரெக்டாக கொடுத்துட்டேன். ஸோ இப்போ இது என்ன பண்ணோம், எக்ஸல் இது 5 வேல்யூ ஒரு லிஸ்ட்டு மாதிரி கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ B7 என்ன வேல்யூ இருக்கோ 4ன்னு இருக்கிறதுனால, ஸோ இப்போ 4th வேல்யூவை இந்த இடத்துல எடுத்துக்கும். ஸோ அடுத்த டைம் வரும்போது 3ன்றது B7 இது B8 பாஸ் ஆகும். ஸோ 3ன்றது நைஸ், இந்த மாதிரி வேல்யூஸ் வரும். ஸோ இப்படியும் கொடுக்கலாம். அப்படியே இந்த ஃபார்முலாவை பாருங்கள். இந்த ஃபார்முலா என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஸோ B7 வேல்யூ இன்புட்டாக இண்டெக்ஸுக்கு எடுத்துகிட்டு G7 அப்படின்றத கொடுக்குறேன். G7, G8, G9, G10, G11 அப்படின்றத கொடுக்குறேன். அதாவது இந்த காலமில் கொடுத்தது டைரெக்டாக வேல்யூஸை கொடுக்குறேன், லிஸ்ட்டோட வேல்யூஸை டைரெக்டாக கொடுக்குறேன். இந்த ஃபார்முலா சூஸில் இன்டைரக்டாக அந்த வேல்யூ இருக்கிற செல் ரெஃபரன்ஸை நான் கொடுக்குறேன். சரியா? ஏன் இந்த மாதிரி டாலர் சைன் நான் போட்டிருக்கேன் அப்படின்னா, ஸோ டாலர் சைன் போட்டால் தான் கரெக்டாக வரும். இல்லைனா செல்லோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே போகும். எக்ஸாம்பிள், இந்த டாலர் சைன் இல்லாமல் G7, G8, G9 அப்படின்னு நான் போட்டிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா, ஸோ இந்த இடத்துல வரும்போது G7லேருந்து G11 போகும். அடுத்து இந்த இடத்துக்கு D8 கம்ப்யூட் பண்ணும்போது, ஸோ ஃப்ரம் G8லேருந்து இப்படி இது வரைக்கும் இப்படி மாறும். சரியா? இந்த மாதிரி இன்க்ரிமெண்ட் ஆகாமல் செல்லோட ரெஃபரன்ஸில் அதே இடத்துல லாக் பண்ணுறதுக்காக தான் இது. ஸோ எப்படி இதை போடணும் அப்படின்னா, நீங்கள் G7 டைப் பண்ணிவிட்டு கீபோர்டில் F4ன்னு ஒரு பட்டன் இருக்கும். மேலே ஃபங்க்ஷன் கீஸ் F4ன்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது வந்துடும். இந்த ப்ராசஸை செல் ரெஃபரன்ஸை லாக் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அதாவது அந்த செல்லை தவிர வேறு செல்லுக்கு செல்லோட ரெஃபரன்ஸ் இன்க்ரிமெண்ட் ஆகக்கூடாது. ஸோ அதுபடி லாக் பண்ணுறதுனால இந்த ப்ராசஸை செல் ரெஃபரன்ஸ்ன்றாங்க. கீ ஃபங்க்ஷன் கீ F4. ஓகேவா? சரி, ஓகேவா? தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.